இந்த கொஸ்டின்ல பாருங்க ஏ பி சி இன் சராசரி 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிசி இன் சராசரி 15ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணோட சராசரி 12 பிசிக்கு வந்து 15. ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த சராசரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10க்கும் 15க்கும் சராசரி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தனா எனக்கு அதோட சராசரி வேல்யூ கிடைச்சிடும். அப்போ இந்த மூணுத்தோட சராசரினா அந்த மூணையும் கூட்டி பிளஸ் பி பிளஸ் சி 2ஆல வகுக்கக்கூடாது. நான் 3 டேர்ம் இருக்குல்ல 3ஆல வகுக்கணும். வகுத்தீங்கன்னா அதோட சராசரி 12ன்னு கிடைக்கும். இப்போ அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன வரும்? 36ன்னு வரும். இந்த மூணையும் கூட்டினா எனக்கு 36 வந்துச்சு. ஏன்னா இந்த மூணு ரிசல்ட் கொண்டு போயிட்டேன். அடுத்து பிசியின் சராசரி கொடுத்துருக்காங்க. இப்போ பி பிளஸ் சி என்னது 15. அப்போ பை 2. அப்போ பி பிளஸ் சி சீக்குவல் என்ன வரும்? 30ன்னு வரும். இப்போ பிசியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ இதையும் கழிச்சேன்னா எனக்கு ஏயோட வேல்யூ மட்டும் கிடைச்சிருமா? அப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு வரும்? 6ன்னு வரும். ஏயோட வேல்யூ 6. இதானது ஆன்சர்.